சென்னை அடையாறு கிரீன்வேஸ் சாலையில் உள்ள அமைச்சர் ஐ பெரியசாமியின் வீட்டில் அமலாக்கத்துறையினர் தற்பொழுது சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஐ பெரியசாமியின் வீட்டில் உள்ள முக்கிய அறையின் பூட்டை உடைத்து சோதனை நடத்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். வழக்கமாக முக்கிய நபர்களை அந்த அறையில் வைத்துதான் அமைச்சர் சந்திப்பார் என்றும், அறை பூட்டப்பட்டு இருப்பதால் சாவி கேட்டு நீண்ட நேரமாக அமலாக்கத்துறையினர் காத்திருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சுப்பிரமணியன், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமியுடைய தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட 6க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னை அடையாறு கிரீன்வேஸ் சாலையில் அரசு சார்பில் அவருக்கென்று ஒதுக்கப்பட்டுள்ள வீட்டிலும் சோதனை என்பது தற்போது நடந்து வருகிறது. ஆனால் அமைச்சர் ஐ பெரியசாமி திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த வீட்டில் யாரும் இல்லை. அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த வீட்டில் ஐ பெரியசாமிக்கு என்று தனியாக ஒரு அறை ஒன்று இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அந்த அறையில் தான் முக்கிய சந்திப்புகள், முக்கிய நபர்களுடைய சந்திப்புகள், ஆலோசனை கூட்டங்கள் ஆகியவை நடைபெற்று வந்ததாக கூறப்படுகிறது. அந்த அறை தற்போது பூட்டப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த அறையில் சோதனை நடத்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் முடிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த அறையுடைய சாவி அமலாக்கத்துறை வசம் ஒப்படைக்கப்படவில்லை. அந்த அறையுடைய சாவி தங்களுக்கு தரும்படி அமலாக்கத்துறை தரப்பில் ஐ பெரியசாமியுடைய இடம் கேட்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த சாவி இதுவரை வழங்கப்படாத காரணத்தினால் பூட்டை உடைத்து சோதனை நடத்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் பூட்டை உடைப்பதற்கான கருவிகள் தற்போது உள்ளே கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இதற்காக பூட்டை உடைப்பதற்கென்று ஊழியர்கள் 2 பேர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் பிறகு இந்த அறையை சோதனை நடத்த அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். மேலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னை அடையாறு கிரீன்வேஸ் சாலையில் இருக்கக்கூடிய பெரியசாமியுடைய வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய வாகனங்களிலும் சோதனை நடத்த போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். பெரியசாமிக்கு சொந்தமாக 2 வாகனங்கள், அரசு சார்பில் வழங்கப்பட்ட 2 வாகனங்கள் வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 வாகனங்களிலும் சோதனை நடத்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதே போல வேறு அறைகள் இருக்கிறதா என்ற கோணத்திலும் ஆய்வு என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.